யாராவது ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது எனக்கு ஆதரவு அளிக்காதீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களா வாலண்டியரா வந்து தனக்கு ஆதரவு அளிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அதை வந்து அவர் ஏத்துக்கலாம். அரசாங்கத்துல அவங்கள சேர்த்திருக்குமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா எனக்கும் ஒரு கருத்து இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையில்லாத வேலை தான். அவர்கள் இல்லாமே இவரால் ஒரு நிரந்தர ஒரு நிலையான அரசாங்கத்தை தர முடியும் என்றுதான் நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எந்த த்ரெட்டும் கிடையாது. அப்படி நான் பார்க்கல. ஒண்ணு தெரிஞ்சுங்க, தமிழக வெற்றி கழகம் இல்லாம ஒரு அரசாங்கத்தை யாராவது அமைக்கணும்னு தமிழ்நாட்டில் இந்த சட்டப்பேரவையில நினைத்தாங்கன்னா அது நடக்காது. அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை அமைச்சாலும் அது வந்து ஒரு ஸ்திரமில்லாத அரசாங்கமாக தான் இருக்கும். அதனால தமிழக வெற்றி கழகத்தை ஒதுக்கி விட்டு திரு விஜய் அவர்களை ஒதுக்கி விட்டு வேற எந்த ஒரு ஃபார்மேஷனும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டப்பேரவையில் வர முடியாது. அதனால அவருக்கு அந்த அச்சம் இருக்க தேவையே இல்லை. அவருடைய வித்ட்ரா பண்ணிட்டு இன்னொரு ஃபார்மேஷன் யாராவது பண்ணிடுவாங்கன்ற அச்சம் அவருக்கு தேவையில்லாத அச்சம். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அவருக்கு நேரடியாக ஆதரவு தந்திருக்கிறார்களோ அதுக்கப்புறம் அவங்க வந்து முதல்லயே வந்து நாங்கள் அன்கண்டிஷனல் சப்போர்ட் வெளியிருந்து கொடுக்குறாங்க, அவங்கள வேணா அப்புறமே அவங்ககிட்ட பேசி அவங்களையும் வேணா மந்திரி சபையில் வச்சுக்கலாமே தவிர புதிதாக அதிமுகவில் இருந்து பிரிந்தும் வரல. அது வந்து ஒரு ஒரு ஸ்பிளிண்டர் குரூப் அவங்களுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க மேலே ஒரு சர்ச்சை வரும், அவங்களுக்கு ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் நோட்டீஸ் எல்லாம் கட்சியில் கொடுப்பாங்க. அது கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்கணும். நான் திருப்பி சொல்கிறேன், என் நான் திருப்பி சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய செய்திகளை நீங்களும் படிச்சிருக்கீங்க, நானும் படிச்சிருக்கேன். எனக்கு நேரடி தகவல் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு மிஸ் அட்வென்ச்சர் போயிருந்தாங்கன்னா ஒதுக்கி விட்டு ஒரு அரசாங்கம் அமைவதற்கு மக்கள் வாக்களிக்கவில்லை. கவர்மெண்ட் புதிதாக ஒரு அரசியல் பதவிக்கு வந்திருக்காரு, சில மிஸ்டெப்ஸ் இருக்கதான் செய்யும். ஆனா விமர்சனம் வந்த உடனே அது திருத்திக் கொள்கின்ற மனப்பான்மை அவர் இருக்கிறது என்பதை நான் இன்னும் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்திருந்தா என்ன சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள்ல சிலரை வந்து அமைச்சரவையில சேர்த்துக்கொண்டால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏன்னா 1967க்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த வாய்ப்பு வந்திருக்கு. நேரடியாக கூட்டணி வைத்து வாய்ப்பு வராவிட்டாலும் தேர்தலுக்கு பின்னர் வைத்திருக்க கூட்டணி அந்த வாய்ப்பு வந்திருக்கு. அந்த வாய்ப்பை என்னை பொறுத்தவரையும் காங்கிரஸ் கட்சி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எங்களுடைய பிரதிநிதிகளாக சட்டப்பேரவையில் இருக்கும் 5 நபர்களிலே சிலரை மந்திரிகளாக அரசாங்க முதலமைச்சர் நியமித்தார் என்றால் அந்த நியமனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான்